There's a tremendous expression here in Ephesians 1 where Paul says in verse 18, I'm praying for you Christians. கிறிஸ்தவர்களே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். Verse 18. 18 எபேசியர் 1:18. What am I praying? எதற்காக அவர் ஜெபிக்கிறார்? That you may know something. நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளும்படியாக. I want you to know the hope of his calling. அவர் அழைத்ததனால் நமக்கு உண்டாயிருக்கக்கூடிய நம்பிக்கை. I want you to know another very important thing he says. இன்னும் ஒரு காரியத்தை நீங்கள் முக்கியமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறார். 19 I want you to know the surpassing greatness of his power toward us who believe. கிறிஸ்துவை அவரிடத்திலே நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையை விசுவாசிக்கிற நாம் அந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும். The tremendous power of God available to us. நமக்கு தயாராக ஆயத்தமாக இருக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையின் மகா மேன்மை. What a word that is. என்ன வார்த்தை. I want you to know it in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். You say, Paul, what power is that? பவுலே இது என்ன வல்லமை? That is the power which raised Jesus up from the dead. Verse 20, I think 19 there. 19ஆம் வசனம் முதல் பகுதியிலே வாசிக்கிறோம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை. I want you to know that power. நீங்கள் அந்த வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். That is the greatest power this world has seen. இந்த உலகம் கண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை இதுதான். And even today to heal a sick person is not a great power. இன்றைக்கு குணமாக்குறல் அது ஒரு பெரிய வல்லமை அல்ல. But to raise a person who's dead. ஆனால் மரித்த ஒரு மனிதனை உயிரோடு எழுப்புவது, even the raising of Lazarus from the dead is not a great thing. மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினது கூட பெரிய காரியம் அல்ல. Why? ஏன்? Because he died again. ஏன்னா மீண்டுமாய் மரித்து விட்டான். Lazarus did not live forever. லாசரு என்னென்னைக்குமாக வாழவில்லை. That was only a temporary rising up, and after a few years he died again. தற்காலிகமாக மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பப்பட்டது, மீண்டுமாய் மரித்து விட்டார். Yeah, in Christian history God has raised a few people from the dead. கிறிஸ்தவ சரித்திரத்திலே தேவன் சில மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். Elijah and Elisha raised up 2 children from the dead. எலிசா 2 மரித்த பிள்ளைகளை உயிரோடு எழுப்பினார். But they died again. ஆனால் மீண்டுமா மரித்தார்கள். There was only one person who was raised from the dead never to die again. ஒரே ஒரு மனிதர் மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பப்பட்டார், மீண்டுமாய் மரிக்கவே மாட்டார். That is Jesus. That's why his resurrection is different from Lazarus. அவர்தான் இயேசு. ஆகவே தான் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் லாசருடைய உயிர்த்தெழுதலுக்கும் வித்தியாசம் உண்டு. So God wants to give me that power, not the power which was in Lazarus, but the power which was in Jesus. ஆகவே தேவன் லாசருவிடத்திலே காண்பித்த அந்த வல்லமை அல்ல, இயேசுவிடத்திலே காண்பித்த அந்த வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறார். I don't want to know the power that raised Lazarus from the dead. லாசரு மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பின அந்த வல்லமையை நான் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. Paul is not praying for that. பவுல் அதற்காக ஜெபிக்கவில்லை. But the power that raised Jesus from the dead. ஆனால் இயேசுவை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார் அந்த வல்லமை. Jesus gave himself to die. God raised him up. இயேசு தாமாகவே மரிக்கும்படியாக ஒப்புக்கொடுத்தார், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். Paul says, I have experienced that in my life. பவுல் சொல்கிறார், இதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன். He says, because I die daily, I am experiencing that power every day. நான் அனுதினமும் சாகிறபடினாலே அனுதினமும் அந்த வல்லமையை நான் அனுபவிக்கிறேன். And he says, this is such a wonderful thing. I wish you people will have it. நீங்களும் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த அளவுக்கு இது அற்புதமான ஒரு விஷயம். This is the real power of the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய உண்மையான ஒரு வல்லமை. Power of the Holy Spirit is not just shaking and speaking in tongues and all that. பரிசுத்த ஆவியின் வல்லமை என்று சொன்னால் உடலை ஆட்டுகிறதும் அந்நிய பாஷை பேசுறதும் என்று அல்ல. The greatest power is this. மிகப்பெரிய வல்லமை இதுதான். Which raised Jesus from the dead. இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பிய வல்லமை. So he says, I want you to know that power. இந்த வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். Not only raised him from the dead, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது மட்டுமல்ல, but verse 20 took him right up to heaven. ஆனால் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். To heaven. பரலோகத்திற்கு அவரை உயர்த்தினார். Lazarus was not taken up to heaven. When he was raised up, he stayed on the earth only. லாசரு உயிரோடு எழும்பின பொழுது அவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை, பூமியிலே தான் இருந்தார். This power took Jesus up to heaven. ஆனால் இந்த வல்லமையானது இயேசுவை பரலோகம் வரைக்கும் உயர்த்தியது. And it says in Ephesians 2:6, எபேசியர் 2:6 வாசிக்கிறோம், that this same power can raise us up and in our spirit take us to heaven while we are living. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இதே வல்லமையானது நம்முடைய ஆவியை உன்னதங்களில் எடுத்துச் செல்லும். That's wonderful. இது மிகவும் அற்புதமான காரியம். My brothers and sisters, என் அருமையான சகோதர சகோதரிகளே, do you know what the real Christian life is? உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன என்பதை அறிந்திருக்கிறீர்களா? That while I am living with this body on this earth, நான் இந்த சரீரத்தோடு கூட இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே, my spirit
and my mind are already in heaven. என்னுடைய ஆவியும் என்னுடைய சிந்தையும் ஏற்கனவே பரலோகத்திலே இருக்கிறது. But we have to choose that. ஆனால் நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். If your mind is always on this earth, உன்னுடைய மனது எப்பொழுதுமே இந்த பூமியிலே இருக்குமானால், then you will react to other people just like other earthly people. மற்ற பூமிக்குரிய மக்களைப் போலவே நீங்களும் மற்றவருடைய காரியங்களுக்கு நீங்கள் அப்படி கிரியை செய்வீர்கள். The problem is in our mind. பிரச்சனை எங்கே என்றால் நம்முடைய சிந்தையிலே. Most Christians, they think and act just like other human beings. அநேக கிறிஸ்தவர்கள் மற்ற மனுஷர்களைப் போலவே அவர்கள் எண்ணுகிறார்கள், கிரியை செய்கிறார்கள். When I was born again 53 years ago, 53 ஆண்டுகள் முன்பதாக நான் மறுபடியும் பிறந்த பொழுது, nobody taught me all these things in scripture. இவைகள் எல்லாம் வேதத்திலிருந்து எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. They only told me your sins are forgiven, you are going to heaven now. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ இப்பொழுது பரலோகத்துக்கு போகலாம் என்று சொன்னார்கள். But my mind was thinking just like other worldly people. ஆனால் என்னுடைய மனது மற்ற உலகத்தாரைப் போலவே எண்ணிக்கொண்டிருந்தது. I never knew what it is to have a changed mind. மனதிலே மாற்றம் என்றால் என்ன என்பதை அறியாதிருந்தேன். I never understood this verse in Colossians 3 verse 2. கொலோசியர் 3 அதிகாரம் 2 வசனத்தினுடைய அர்த்தம் எனக்கு தெரியவில்லை. Here it says in Colossians chapter 3 and verse 2, கொலோசியர் 3 அதிகாரம் 2 வசனம், that we must set our mind on the things that are above and not on the things that are on the earth, because you have died and your life is hidden with Christ in God. பூமியில் உள்ளவைகளில் மேலானவைகளையே நீங்கள் நாடுங்கள், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது, மேலானவைகளை தேடுங்கள் என்று வாசிக்கிறோம். கொலோசியர் 3:2-3. When I die to this earthly way of thinking, God lifts up my mind and puts it in heaven. இந்த பூமிக்குரிய விதங்களிலே சிந்திப்பதிலிருந்து நான் மாறுவேன் என்று சொன்னால் தேவனுடைய மனதை எடுத்து பரலோகத்திலே வைக்கிறார். Then I don't look at people the way others look at people. மற்ற மக்கள் எப்படி ஜனங்களை பார்க்கிறார்களோ அதுபோல நான் பார்க்கிறதில்லை. See, whenever anybody has done evil to me or spoken against me or harmed me in some way, எப்பொழுதெல்லாம் மக்கள் எனக்கு விரோதமாய் தீமையாய் பேசி அல்லது எனக்கு தீமை if செய்திருக்கிறார்களோ, my mind is earthly, என்னுடைய மனது பூமிக்குரியதாக I இருக்குமானால், will say, why are they doing that to me? I have never done any harm to them. ஏன் இப்படி எனக்கு செய்றீங்க, நான் உங்களுக்கு எந்த தீமையும் செய்யல, ஏன் எனக்கு இப்படி செய்றாங்க என்று தான் நான் எண்ணுவேன். And I'll go to my brothers also என்னுடைய சகோதரத்திலே and போவேன். say, see, these people are doing all this to me. Why I never did anything to them? நான் சகோதரத்திலே போய் என்ன பாருங்க, நான் என்ன உங்களுக்கு செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படி தீமை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று அவளிடத்தில் சொல்லுவேன். Because I want your sympathy against those people. அந்த மக்களுக்கு விரோதமாக உங்களுடைய பரிதாபம் அனுதாபம் எனக்கு தேவை. But when I have died to this earth ஆனால் இந்த பூமிக்கு நான் மரித்து விட்டேனால், and I am in heaven in my mind, even though I am in my body on this earth, இந்த பூமியிலே இந்த சரீரத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய மனதிலே உன்னதங்களில் இருக்கிறேன். then the Lord has told me, look at that man like this. தேவன் இப்படி தான் சொல்லுவார், இந்த மனிதன் இப்படி பார். Don't look at him as a man who is angry with you. உன் மீது கோபமாக இருக்கிற ஒரு மனுஷனைப் போல நீ அவனை பார்க்காதே. Look at him as a man who has got cancer and leprosy and AIDS. ஒரு புற்றுநோய், ஒரு தொழுநோய், ஒரு எய்ட்ஸ் வியாதி பிடித்த ஒரு மனிதனைப் போல பார். Supposing you see a man with all the fingers all eaten up with leprosy, ஒரு மனிதன் தொழுநோயினாலே பாதிக்கப்பட்டு தன்னுடைய விரல் எல்லாம் காணாது போய்விட்டது, இப்பொழுது கை விரல் இல்லாத கையோடு இருக்கிறான். body has become like skin and bones அவனுடைய சரீரம் எலும்பும் தோலுமாய் மாறிவிட்டது, because he is sick. வியாதிப்பட்டிருக்கிறார். Do you get angry with him? அந்த மனிதனை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வருமா? No, you feel sorry for him. இல்லை, அவருக்காக வருத்தப்படுவீர்கள். The Lord said, these people have got a spiritual sickness இந்த மக்களுக்கு ஆவிக்குரிய வியாதி இருக்கிறது, that is worse than leprosy. அது தொழுநோயை காட்டிலும் கொடியது. If you have spiritual eyes, உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள், you'll see this person getting angry is actually sick with leprosy. உன் மீது கோபப்படுகிற அந்த மனிதனை பார், அவன் ஆவிக்குரிய தொழுநோய் கொண்டவனாய் இருக்கிறான். He's got cancer, அவனுக்கு ஒரு புற்றுநோய் இருக்கிறது, spiritual cancer, ஆவிக்குரிய புற்றுநோய், spiritual leprosy. ஆவிக்குரிய தொழுநோய். Don't get angry with him. அவன் மீது கோபமாய் இருக்க வேண்டாம், Feel sorry for him. அவனுக்காக வருத்தப்படு. Poor man, பாவ மனிதன், the devil is sitting on his head controlling him, பிசாசுடைய தலையில் உட்கார்ந்து கொண்டு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான், making him get angry, அவனை கோபப்படுத்துகிறான், making him fight with you, உன்னோடு கூட சண்டை போட செய்கிறான், making him speak like the devil, accusing the brothers. சகோதரரை குற்றம் சாட்டுகிற சாத்தானை போலவே இவனும் உங்களை குற்றம் சாட்ட வைக்கிறான் சாத்தான். And when my mind was renewed, எப்படி என்னுடைய மனது புதிதாக்கப்படும் பொழுது, it was very, very easy to have
compassion on that man. அந்த மனிதன் மீது மனதுருக்கம் கொள்ளுவது என்பது மிக மிக எளிதாய் மாறுகிறது. Otherwise, இல்லாவிட்டால் you also found this, what a great struggle it is to love somebody who hates you. உங்களை வெறுக்கிறவர்களை நீங்கள் மன்னிப்பது என்று சொன்னால் எவ்வளவு போராட்டமாக இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். And many of us are struggling to forgive somebody or to love somebody. நாம் அநேகர் ஒருவரை மன்னிப்பதற்கு போராடி கொண்டே இருக்கிறோம். You know what you need to do? நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? Die. மரிக்க வேண்டும். Die in your mind to this earthly way of thinking. That is the baptism. இந்த பூமிக்குரிய விதத்திலே சிந்திக்கிறீர்களே அந்த விஷயத்திலே உங்களுடைய மனதிலே மரித்து விடுங்கள். அதுதான் ஞான ஸ்நானம். God raise you up. இப்பொழுது தேவன் உங்களை எழுப்பட்டும். And let God lift you up like we read in Ephesians 2 to the heavenly places. எபேசியர் 2லே வாசித்தது போல தேவன் உங்களை உன்னதங்களிலே உங்களை உயர்த்தட்டும். And then you see that same person in a different way. இப்பொழுது நீங்கள் அதே நபரை இப்பொழுது வித்தியாசமான கண்ணோட்டத்திலே பார்க்கிறீர்கள். I am telling you the truth. It has happened to me. இது உண்மை பிரியமானவர்களே, எனக்கு நடந்திருக்கிறது. I can almost honestly say, நான் கிட்டத்தட்ட நேர்மையாக நான் சொல்ல முடியும், it's impossible for me to hate anybody now. இப்பொழுது எந்த ஒரு மனிதனையும் வெறுக்கவே என்னால் முடியாது. It's impossible. கூடாத காரியம். Because I'm not living at that level. ஏன்னா அந்த நிலையிலே நான் வாழ்வதில்லை. It was impossible for Jesus to hate anybody. யாரையும் வெறுப்பது என்பது இயேசுவுக்கு கூடாத காரியம். His body was on the earth. அவருடைய சரீரம் இந்த பூமியில இருந்தது. But his mind was not on the earth. ஆனால் அவருடைய சிந்தை பூமியில இல்லை. You remember when somebody called him Prince of Devils, Beelzebul. பிசாசுகளின் அதிபதி பெயல்செபூல் என்று யாரோ ஒருவர் இயேசுவை அழைத்த பொழுது He said, have you spoken against an ordinary man like me? ஒரு சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய என்னை பற்றி நீ பேசிவிட்டாய். You are forgiven. நீ மன்னிக்கப்பட்டாய். Was he an ordinary man? அவர் ஒரு சாதாரண மனிதரா? He was God Almighty. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். But listen to this. ஆனால் இதை கவனித்து கேளுங்கள். When God Almighty walked on the earth, சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பூமியில் நடந்த பொழுது he called himself an ordinary man. தன்னை ஒரு சாதாரண மனிதன் என்று அழைத்தார். See Matthew 12. மத்தேயு 12ஆம் அதிகாரம். The Pharisees said about Jesus. பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து சொன்னார்கள். You know, Jesus had just healed, verse 22, a man who was blind and dumb. 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஒரு மனிதன் குருடனும் ஊமையுமாய் இருந்தான், அவனை இயேசு சுகப்படுத்தினார். The multitude, verse 23, were all very happy. அங்கே திரளான ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று But the religious leaders were very jealous. ஆனாலும் மத தலைவர்கள் பொறாமையுள்ளவர்களாய் மாறினார்கள். I've noticed that in my preaching also. என்னுடைய பிரசங்கத்திலே நான் கவனித்திருக்கிறேன். A lot of Christian ordinary people are very happy to hear what I say. நான் பிரசங்கிப்பதிலே கேட்பதற்கு சாதாரண கிறிஸ்தவர்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள். But the leaders are very jealous. ஆனால் தலைவர்களோ பொறாமையுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். They were jealous with Jesus. அவர்கள் இயேசுவின் மீது பொறாமை கொண்டார்கள். They were jealous of Paul. பவுல் மீது பொறாமை கொண்டார்கள். They said, this is Beelzebul. He is casting out devils, verse 24 by Beelzebul. 24ஆம் வசனத்தை பாருங்கள், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூல். பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறான். What does Jesus reply? இயேசு என்ன மாறுத்தரம் சொன்னார்? Verse 32. 32ஆம் வசனம். If you have spoken a word against the Son of Man, it's forgiven. மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை எவனாயிலும் சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். He not only forgave them. அவரை மன்னித்தது மட்டுமல்ல, read carefully. கவனமாய் வாசியுங்கள். From now till the end of time, whoever speaks a word against the Son of Man for the next 2000 years, it's forgiven. எந்த மனுஷனும் இப்பொழுதிருந்து வரக்கூடிய 2000 ஆண்டுகள் சரி எவ்வளவு காலமாய் இருந்து எப்படிப்பட்ட ஒரு மனிதனும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் பேசினாலும் அது மன்னிக்கப்படும். Today so many people are speaking against Jesus. இன்றைக்கு अनेகர் இயேசுவுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். Whenever you speak against a true servant of God, you are speaking against Jesus. எப்பொழுதெல்லாம் ஒரு மெய்யான தேவ ஊழியருக்கு விரோதமாய் பேசுகிறீர்களோ நீங்கள் இயேசுவுக்கு விரோதமாக பேசுகிறீர்கள். I'm not talking about these hypocritical preachers. நான் இந்த மாய்மாலக்கார பிரசங்கியார்களை குறித்து பேசவில்லை. Many people speak against Jesus. अनेகர் இயேசுவுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். It's forgiven. அது மன்னிக்கப்பட்டு விட்டது. What did Jesus call himself here? இங்கே இயேசு தம்மை எப்படி அழைத்தார்? Son of Man. மனுஷகுமாரன். Do you know the meaning of that? அதனுடைய அர்த்தம் தெரியுமா? I sought the Lord about it. நான் இந்த விஷயத்திலே என்ன அர்த்தம் என்று தேவனை தேடினேன். Lord Jesus, why did you always call yourself as Son of Man? ஆண்டவராகிய இயேசுவே எப்பொழுது பார்த்தாலும் ஏன் மனுஷகுமாரன் என்று அழைத்துக் கொண்டிருந்தீர்? Why didn't you keep on calling yourself Son of God, Son of God, Son of God? ஏன் தேவகுமாரன் என்றே நீர் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது? Like today people like to call themselves Reverend or Pastor or something like that. இன்றைக்கு நான் பாஸ்டர் என்று அழைக்கிறார்கள், அதில் ரெவரண்ட் பாஸ்டர் என்று அழைக்கிறார்கள். ஏன் அது போல அழைத்துக் கொள்வதில்லை என்று கேட்டேன். Why Son of Man? ஏன் மனுஷகுமாரன்?
And the Lord showed me. தேவன் எனக்கு The காண்பித்தார். meaning is, அதன் அர்த்தம் என்னவென்றால், I am just an ordinary man. நான் ஒரு சாதாரண மனிதன். I got some light on that. எனக்கு இதில் வெளிச்சம் கிடைத்தது. The Son of God walked on this earth like an ordinary man. தேவகுமாரன் இந்த பூமியிலே ஒரு சாதாரண மனிதனை போல நடந்தார். That is the true Jesus Christ. இவர்தான் மெய்யான இயேசு கிறிஸ்து. And a true servant of God will walk on this earth like an ordinary man. ஒரு மெய்யான தேவ ஊழியரும் ஒரு சாதாரண மனிதனை போல தான் இந்த பூமியில் நடப்பார். And when I got light, I say, Lord, I want to be like that. எனக்கு வெளிச்சம் கிடைத்த பொழுது, ஆண்டவரே, நான் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னேன். I don't want any title. எனக்கு எந்த ஒரு பட்டமும் தேவையில்லை. I don't want to be known as reverend or pastor or even as elder. ஒரு ரெவரண்ட் என்றோ அல்லது பாஸ்டர் என்றோ அல்லது மூப்பர் என்றோ கூட எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. Just an ordinary man. நான் சாதாரண மனிதனாக இருந்து விடட்டும். Because my Lord was an ordinary man. ஏன்னா என்னுடைய ஆண்டவர் சாதாரண மனிதனாக இருந்தார். So if I behave like an ordinary man, that is not something you must praise me for. Oh, Brother Zach walks like an ordinary man. ஆகவே நான் சாதாரண மனிதனை போல நடந்து கொண்டால் நீங்கள் அதற்காக என்னை புகழ்ந்து, ஐயோ சகோதரர் ஜாக் அவர்கள் சாதாரண மனிதனை போல இருக்கிறார் என்றெல்லாம் புகழ தேவையில்லை. I am following someone greater than all of us who walked as an ordinary man. எல்லாரை காட்டிலும் மிகவும் பெரியவராய் இருக்கக்கூடிய ஒருவரை நான் பின்பற்றுகிறேன். And you should also be following him. நீங்களும் அவரை பின்பற்ற வேண்டும். That is the way to overcome. இதுதான் மேற்கொள்வதற்குள்ள வழி. If you have an earthly way of thinking, பூமிக்குரிய விதத்திலே சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், think I'm a big man. நான் ஒரு பெரிய மனிதன். You know who I am? நான் யார் தெரியுமா? I've served the Lord for 50 years. நான் தேவனுக்கு 50 ஆண்டுகளாக ஊழியம் செய்து வருகிறேன். I'm not an ordinary man. நான் சாதாரண மனிதன் அல்ல. Human way of thinking. மனுஷீக விதமாய் சிந்திப்பது. Or some sisters. அல்லது சில சகோதரிகள். You know who I am? நான் யார் தெரியுமா? I am the wife of the elder brother. நான் மூப்பருடைய மனைவி. ஓஹோ. ஓஹோ. What an important person you are. நீங்கள் என்ன முக்கியமான நபர். I told my wife. என்னுடைய துணைவியாரிடத்தில் சொல்லியிருக்கிறேன். The people don't know who you are. மக்களுக்கு நீங்கள் யார் என்று தெரியவில்லை என்றால். And you are in Bangalore. நீங்கள் பெங்களூரில் இருக்கிறீர்கள். Nobody should know who you are. நீங்கள் யார் என்று யாருமே அறிந்து கொள்ளக்கூடாது. That is the best way to live. இதுதான் வாழ்வதற்கு சிறந்த வழி. People who come to the conference must not know who is Akmanan's wife. சகரியாப்பன் உள்ள துணைவியார் யார் என்று கான்ஃபரன்ஸுக்கு வருகிறவர்கள் யாருமே கண்டுபிடிக்க கூடாது. Because you are not like these Pentecostal pastors' wives who are standing up in the pulpit and singing. பெந்தேகோஸ்தே பாஸ்டருடைய மனைவிமார்கள் மேடையிலே வந்து நின்று ஆடி பாடி அது போல இருக்க கூடாது. That is not the Christianity we have understood. நாம் விளங்கிக் கொண்ட கிறிஸ்தவம் அது அல்ல. Unfortunately, I have to stand in the pulpit. I would rather sit somewhere in the middle there. நான் எங்கேயோ நடுவிலையோ அல்லது பின்னாடியோ உட்கார விரும்புகிறேன். துரதிர்ஷ்டவசமாக நான் ஒரு பிரசங்கியராக இருந்து நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். There you won't be able to listen to me. That's why I have to stand here. நான் அங்க உட்கார்ந்திருந்தா நான் பேசுறது இங்க எப்படி கேட்க முடியும்? அதனால தான் இங்க இருந்து பேசுகிறேன். I have no desire to stand here. I'll tell you honestly. ஆனால் நேர்மையாக நான் சொல்கிறேன், நான் இங்க வந்து நின்று பிரசங்கிப்பதில் எனக்கு விருப்பமே இல்லை. Some people have a great desire to stand here. சிலருக்கு இங்க நின்று பேசுவதில் ரொம்ப சந்தோஷம். I can stand before God and say I have zero desire for that. தேவனுக்கு முன்பாக நின்று நான் சொல்ல முடியும், நான் இங்கே நிற்பதில் எனக்கு பூஜ்ஜியம் ஆசைதான் இருக்கிறது. Because my Lord walked on this earth as an ordinary man. ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் இந்த பூமியிலே சாதாரண மனிதனாக நடந்தார். He lived in Nazareth for 30 years. Nobody knew who he was. அவர் 30 ஆண்டுகள் நாசரேத்திலே வாழ்ந்தார். யாருமே அவர் யார் என்று அறியவில்லை. See, when we look from heaven's viewpoint, பரலோக கண்ணோட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது it's very easy to forgive people. மக்களை மன்னிப்பது மிகவும் எளிது. Even if they call you Beelzebul, devil, உங்களை பிசாசு என்று அழைத்தாலும் பெயல்செபூல் என்று அழைத்தாலும், whip you, crucify you, you'll say forgive them. சாட்டையினாலே அடித்து உங்களை சிலுவையில் அறைந்தாலும் அவர்களை மன்னிப்பீர்கள். Why is it so difficult to forgive? மன்னிப்பதற்கு ஏன் கடினமாக இருக்கிறது? Because we have not died to this human way of thinking. மனுஷீக விதமாய் சிந்திப்பதற்கு நீங்கள் இன்னும் மரிக்கவில்லை. We are not free. We have not understood the truth. நாம் சத்தியத்தை விளங்கிக் கொள்ளவில்லை. Jesus said, I am the truth. நானே சத்தியம் என்று சொன்னார். The truth is to see how Jesus walked on this earth. சத்தியத்தை பார்ப்பது என்பது இயேசு இந்த பூமியில் எப்படி நடந்தார் என்பதை பார்ப்பது. I want to encourage all of you. உங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Not just to study the Bible. ஏதோ வேதத்தை படிப்பது மட்டுமல்ல. But study the Bible to see how Jesus walked on this earth. இந்த பூமியிலே இயேசு எப்படி நடந்தார் என்பதை பார்க்கும்படிக்காய் வேதத்தை வாசியுங்கள். What attitude Jesus had towards money. பணத்தின் மீது இயேசு எந்த மனப்பான்மை கொண்டிருந்தார். How Jesus looked at women. இயேசு எப்படி ஸ்திரீகளை பார்த்தார். Learn to look like that. இதுபோல பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். How Jesus, what his attitude was to his enemies. தம்முடைய விரோதிகள் மீது இயேசு எவ்விதமான மனப்பான்மை கொண்டிருந்தார். That is the true church. இதுதான் மெய்யான சபை. Those who are gripped by this. இதனாலே பற்றி பிடிக்கப்பட்டவர்கள். And that's what God says.
இதைத்தான் தேவன் சொல்கிறார். I have no greater joy than to see here and there some of my children really trying to walk like Jesus walked. இங்கேயும் அங்கேயுமாக என்னுடைய பிள்ளைகளே ஒரு சிலர் இயேசு நடந்தபடியே தாங்களும் நடக்கிறார்கள். அதை பார்ப்பதை காட்டிலும் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இல்லை என்று தேவன் சொல்கிறார். If you are doing that better this year than last year in your home, நீங்கள் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டிலே மேன்மையான விதத்திலே வாழ்ந்தீர்கள் என்றால், in your office, உங்கள் அலுவலகத்திலே உங்களுடைய வாழ்க்கை, in your church, சபையிலே உங்களுடைய வாழ்க்கை, if you elder brothers are more humble today and more serving other people than last year, கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டிலே மூப்பர்களே நீங்கள் இன்னும் தாழ்மையாக இருக்கிறேன், இன்னும் அதிகமானவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வீர்களானால், then you are going the right direction. நீங்கள் சரியான திசையை நோக்கி செல்கிறீர்கள். Otherwise you are going backwards. இல்லாவிட்டால் நீங்கள் பின்னோக்கி போய்க் கொண்டிருக்கிறீர்கள். May God help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Let's bow in prayer. நாம் ஜெபத்திலே தலை வணங்குவோம். Heavenly Father, பரலோக பிதாவே, we are so blind. நாங்கள் குருடர்களாக இருக்கிறோம். We study the Bible but we don't see Jesus. நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம் ஆனால் இயேசுவை பார்ப்பதில்லை. We want to see Jesus. நாங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. We want to run the race looking unto Jesus. இயேசுவை நோக்கி எங்களுடைய ஓட்டத்தை ஓட வேண்டும் ஆண்டவரே. We want to die like he died. அவர் மரித்தது போல நாங்கள் மரிக்க வேண்டும் ஆண்டவரே. So that your power will lift us up from sin. உம்முடைய வல்லமை எங்களை பாவத்திலிருந்து எழுப்ப வேண்டும் ஆண்டவரே. Help us, Lord. எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. In Jesus name. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.